அனைவருக்கும் வணக்கம். மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு, கடன் அடையணும், வருமானம் அதிகரிக்கணும், பணம் சேரணும், நமக்கு சுக்கிரனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. கோடி கடனும் தீருங்க, பணவரவு அதிகரிக்கும், வீட்டில் செல்வம் சேருங்க. நிறைய பேர் பலனடைந்த ஒரு எளிமையான பரிகார முறை, ஒரே ஒரு முறை நீங்கள் செய்யுங்க. இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவு மாற்றம் ஏற்படுங்க. வறுமை நிலை மாறி கடன் பிரச்சனை தீர்ந்து கையில் எப்போதும் பணம் தங்கும், செல்வம் கொளிக்குங்க. இந்த தாந்திரிக முறையை எப்படி செய்வது, இதை பற்றிய தகவலை தொடர்ந்து பார்க்கலாம். பணம் அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லோருடைய வாழ்க்கையிலையும் அத்தியாவசியமான ஒரு விஷயமாக இருக்குதுங்க. அந்த பணம் இருந்தால் தான் நம்ம வீட்டை விட்டு வெளியே கூட போக முடியும். அப்படி நம்ம கையில் பணம் இல்லை அப்படிங்கும் பொழுது நம்ம யாருமே மதிக்க மாட்டாங்க. காலையில் இருந்து மாலை வரைக்கும் ஓடி ஓடி உழைப்பது, பாடுபடுவது எல்லாமே இந்த பணம் சம்பாதிக்கதாங்க. பணம் இல்லாத இடத்துல நம்ம பிணமாக கூட இருக்க முடியாதுங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அதனால தான் பண தேவை அப்படின்றது நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்குதுங்க. இந்த பணத்தை நாம் சம்பாதிக்கணும், அதிகமாக சேமிக்கணும், நம்ம கையிலையும் தாராளமாக பணம் புழங்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசையாகவும் இருக்குது. இந்த ஆசை மட்டும் இருந்தால் போதாதுங்க, பணம் சம்பாதிக்கிறோம் இல்லைங்களா, அந்த பணமானது நமக்கு தங்கணும். அந்த பணமானது எப்பொழுதும் நம் கையில் தாராளமாக இருக்கணும் அப்படின்னா செல்வத்தை அருளக்கூடிய தெய்வங்களுடைய கடாட்சமும் நமக்கு நிச்சயமாக வேணுங்க. அதில் முக்கியமாக நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் பலமாக இருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது அவங்க செல்வ நிலையில் அதிகப்படியான இடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் பலம் இல்லாமல் இருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது. அதை நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கும் பொழுது சுக்கிர பகவானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக வேணுங்க. அப்படி சுக்கிரனுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய தாந்திரிக வழிமுறை தாங்க இந்த பரிகாரமானது. இந்த பரிகாரத்திற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சந்தனாதி தைலம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் வாங்கிக்கோங்க. ரோஜா நறுமணம் கொண்ட பர்ஃப்யூம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் நீங்கள் ஏதாவது ஒன்றை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த பரிகாரத்தை எந்த நாள் செய்யணும், எத்தனை நாள் செய்யணுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். நம்மளுடைய கை இருக்கு இல்லைங்களா, இந்த கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மேடு தான் நமக்கு சுக்கிர மேடுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்தில் தான் நம்ம இந்த பொருளை பயன்படுத்தி நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆண்களாக இருந்தால் வலது கையிலும், பெண்களாக இருந்தால் இடது கையிலும் இந்த பரிகாரத்தை செய்யணுங்க. இப்போ நான் ரோஸ் வாட்டர் வச்சுருக்கிறேங்க, சந்தனாதி தைலமும் என்கிட்ட இருக்குது. இப்போ இதில் நான் ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இதில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கி உங்கள் கையில் லேசாக தொட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் அந்த இடத்துல தேய்ச்சி கொடுக்கணுங்க. இப்படி நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். அது என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் சுக்ராய நமக, ஓம் சுக்ராய நமக. இந்த மந்திரத்தை நீங்கள் 11 முறை சொல்லணுங்க. அதுக்கப்புறமா இந்த பர்ஃப்யூம் அப்படி இல்லைன்னா தைலம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அது உங்கள் கை முழுவதும் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. இப்படி நீங்கள் செய்யும் பொழுது பணவரவானது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் பெருகுங்க. இது மட்டும் இல்லாமல் நம் கையில் பணமே இல்லை அப்படின்ற வார்த்தையை கூட நம்ம பயன்படுத்தவே மாட்டோம். அதுக்கான அவசியம் நமக்கு இருக்கவே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தாந்திரிக பரிகாரம்னே சொல்லலாங்க. ஒரு வகையில் பணவரவானது வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்பொழுது செய்யணும், எத்தனை நாட்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரொம்பவும் எளிமையான பரிகாரங்க. நமக்கு ரொம்பவும் செலவும் கிடையாது. நம்ம இதை தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது நமக்கு நிச்சயம் நல்ல பலனானது கிடைக்கும். இந்த பரிகாரத்தை நீங்கள் 21 நாட்கள் தொடர்ந்து செய்யணுங்க. சுக்கிரனுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கணும் அப்படிங்கும் பொழுது நீங்கள் 21 நாட்கள் செய்யணும். இதை நீங்கள் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை நாட்களில் தொடங்கலாங்க. அப்படி இல்லைன்னா எந்த நாட்களாக இருந்தாலும் சரி, சுக்கிர ஓரையில் தொடங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
எதை செய்கிறீங்களோ இல்லையோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய மறக்காதீங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்குங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. பணம் உங்கள் கையில் விளையாடுவதை நீங்களே பார்க்கலாங்க. அந்த சுக்கரமேட்டிற்கு அவ்வளவு ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய விஷயம்தாங்க இந்த தைலம். இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே இது பணத்தையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. இந்த தைலத்தை வைத்து நம் கையில் தேய்த்து கொடுக்கும் பொழுது சுக்கிரனுடைய அனுகிரகம், நமக்கு சுக்கிரன் பார்வைங்கிறது நிச்சயம் கிடைக்குங்க. சுக்கிரனுடைய அருள் பரிபூரணமாக பெற முடியும். நமக்கு நிச்சயமாக பண நெருக்கடி அப்படின்றது ஏற்படாதுங்க. எப்பேற்பட்ட பண நெருக்கடி இருந்தாலும் அதை சமாளிக்க சுக்கிர பகவானுடைய அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்குங்க. இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள். நலமுடன் வாழலாம். நல்லதே நடக்கும். நன்றி.